அன்பார்ந்த மை V3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, இப்போ இந்த ஏப்ரல் துவங்கினதுலேருந்து விதவிதமான புத்தாண்டு, அனைவருக்குமான புத்தாண்டு. சொல்லப்போனால் ஹோலி கொண்டாடினாங்க நார்த்தில், அதுக்கடுத்து உகாதி தெலுங்கு வருட பிறப்பு, அது கூடவே கன்னட வருட பிறப்பு, இப்போ மலையாள வருட பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான இன மக்களுக்குமே ஆண்டு பிறப்பு இந்த ஏப்ரல் தான் இருக்குது. இல்லாமல் ரீசெண்டாக ரம்ஜான் கொண்டாடினாங்க நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள், அதுக்கு முன்னால் ஈஸ்டர் கொண்டாடினாங்க கிறிஸ்துவ பெருமக்கள். ஸோ எல்லாருமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பண்டிகையை ஏதோ ஒரு நல்ல நாளை கொண்டாடி இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்று கூட தமிழோட பிறப்பு. ஸோ மொத்தமாக அத்தனை விழாக்களுக்கும் சேர்த்து என்னோட வாழ்த்துக்களை இங்கே சொல்லியிருக்கேன். கூடவே என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி சார்ந்த சில தகவலை உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்காக வேறு லெவலில் தயாராகிட்டு இருக்கோம். இதில் இது வரைக்கும் அப்கிரேட் பண்ணவங்களுக்கு நம்ம கொடுத்த ப்ராடக்ட் வந்து மை V3 ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ். ஸோ இனிமேல் நம்ம தரப்போகிற ப்ராடக்ட் என்னென்னா, அப்கிரேட் எப்போ ஆரம்பிக்கிறோமோ வெகு விரைவில் அறிவிப்பு வரப்போகுது. ஸோ அந்த அறிவிப்பு வந்து என்னைக்கு அப்கிரேட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து இனிமேல் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு தரப்போகிற ப்ராடக்ட் வந்து மை V3 இம்யூன் ஹெர்ப் கேப்சூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் கேப்சூல் தரப்போகிறோம். ஆயுர்வேத கேப்சூல் இனிமேல் வரவங்களுக்கு தரப்போகிறதில்ல. ஸோ இந்தியா ஃபுல்லாக போகும்போது இது போனால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இனிமேல் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு தர ப்ராடக்ட் வந்து மை V3 இம்யூன் ஹெர்ப் கேப்சூல்ஸ் தான் தரப்போகிறோம். இது முதல் தகவலாக சொல்லிக்கிறேன். அடுத்தது என்னென்னா, இந்த பேஅவுட் சிஸ்டம் சம்மந்தமாக மக்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. என்னென்னா, எப்போ நமக்கு பேஅவுட் ரிலீஸ் ஆகும், ஏப்ரல் 19 அப்புறமா இல்லை எப்போன்னு கேட்டுக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள், ஏற்கனவே சொன்னதான். எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். எலெக்ஷன் ப்ராசஸ் ஜூன் 4 தான் முடியுது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் பிஸ்னஸ் பண்ணல, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ் சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஆஃபீஸ் இருக்குது. அதை தாண்டி இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லும்போது ஆஸ் பர் ரூல்ஸ் பிரகாரம் செய்யணும்னு சொல்லும்போது ஜூன் 4 அப்புறம் தான் எல்லாமே அப்டேட் ஆகும். அது தெளிவாகிங்க. அன்றைக்கே சொல்லியிருந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது, இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறனால அதுக்கான விளக்கத்தையும் இப்போ நான் கொடுத்துட்றேன். இதெல்லாம் விட முக்கியமாக என்னென்னா, அடுத்த 2 அப்டேஷன்ஸ் என்னென்னா, வருகின்ற 21, 22 அன்னைக்கு புது ஸ்டோர் எடுக்கிறவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கோயம்புத்தூர் SR ஜங்கில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நியூ ஸ்டோர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டோர் வந்து ரெடியாக இருக்க முன்னாடியே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்ம தயாராக இருக்கும். நீங்கள் ஸ்டோர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் என்னென்னா, வர்ற 21, 22 நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற SR ஜங்கில் புது ஸ்டோர் எடுத்தவங்களுக்கும் மேபி இப்போ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்கள் ஜோனில் புக் பண்ணிக்கங்க. அப்படி புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஏற்பாடாயிரும். வருகின்ற 21, 22 ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஏற்பாடு இருக்குது. யாருக்குன்னா, புது ஸ்டோர் எடுத்தவங்களுக்கு. இது ஒரு முக்கியமான தகவல். அதெல்லாம் முக்கியமான தகவல் என்ன, SG4 முடித்தவங்களுக்கு கடந்த மார்ச் 31க்கு முன்னால் SG4 யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து வருகின்ற 22, 23, அதாவது இந்த மாதம் 22, 23 ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ காலைல 10 மணிக்கு நம்ம சொல்கிற இடத்துக்கு வரணும். அது SR ஜங்கிள் தான். ஸோ அவங்க காலைல 10 மணிக்கு SR ஜங்கிள் இருக்கணும். அடுத்த நாள் சாயங்காலம் ப்ரோக்ராம் இருக்குது. இது எப்போன்னா வர 22, 23. இது யாருக்குன்னா, மார்ச் 31க்கு முன்னால் SG4 முடித்தவங்களுக்கான ஒன் டே ட்ரிப் இருக்கு இல்லையா, இந்த ட்ரிப் நிகழ்ச்சி நம்ம சொன்ன மாதிரி வருகின்ற 22, 23 அதே SR ஜங்கிள் நடக்குது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் முடிச்சிங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் நியர்பை ஜோனில் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து, உங்கள் நேமு, உங்களுடைய யூசர் நேமு, உங்கள் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. உங்கள் ஏரியாலாம் கொடுத்து அவங்க லிஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் அதுக்கான அப்டேட் உங்களுக்கு வரும். ஸோ மொத்தம் என்னென்னா, யாரெல்லாம் SG4 போன மார்ச் 31க்கு முன்னாடி முடிச்சு வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமா ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஏற்பாடாக இருக்குது. ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக உங்கள் ஜோன் ஆஃபீஸுக்கு போய் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. யாரெல்லாம் வர்றீங்கன்னு சொல்கிறத. ஏன்னா சிலர் வரலாம், சிலர் வர முடியாமல் இருக்கலாம். இப்படி வர விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் ஜோனில் போய் அந்த ஜோன் இன்சார்ஜ் யாரோ அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து இன்னொரு 3 நாளுக்குள்ள பதிவு பண்ணிடுங்க. என் லிஸ்ட் எடுத்து தான் நம்ம ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல என்னென்னா, கம்பெனி வேறு லெவலில் கம்பேக் கொடுக்குறக்கும், வேறு லெவல் அப்டேட் பண்ணி இன்னும் அடுத்த லெவல் எல்லாத்தையும் கொண்டு வரக்கும் நம்மளோட வானவில் திட்டங்கள் எல்லா விதத்துலையுமே கவனம் செலுத்தி பெரிய லெவலில் ஒரு தொழில் புரட்சி செய்ய போகிறோமே, அதுக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சுட்ருக்கோம். ஸோ நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயமாக மை V3 முன்னும் கூட வேறு லெவலில் மீண்டெழுந்து இன்னும் வெகு விரைவில் அனைத்து மாநிலங்களுக்கும் பிஸ்னஸை கொண்டு போய் மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஃபஸ்ட்டு தமிழ் லெவல் பண்ணியிருக்கோம். அது தென்னிந்திய அளவில், அடுத்து இந்திய அளவில், இன்னும் கூடிய விரைவில் உலக அளவில் பண்ண தயாராகிட்டு இருக்கோம். ஸோ அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்போம். நல்ல ஒரு லட்சியம், வெல்லுவது நிச்சயம். நன்றி, வணக்கம்.